தமிழக பாஜக முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை ஆந்திராவில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட உள்ளதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்குங்க. சட்டசபை தேர்தலுக்கு பின்பு மத்திய அமைச்சரவையில் இருந்து முருகன் நீக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருந்து அண்ணாமலை அந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக பாஜக முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை போட்டியிடவில்லை. தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்த அண்ணாமலை நீக்கப்பட்ட பின்பு அவருக்கு புதிதாக எந்த ஒரு பொறுப்புமே அளிக்கப்படவில்லை. இந்த தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுகவுக்கு பிரச்சாரம் மட்டுமே மேற்கொண்டார். சக்தி கேந்திர பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுது. ஆனால் கடைசி நேரத்தில் பாஜக தலைமை அந்த பொறுப்பையும் அண்ணாமலைக்கு அளிக்கவில்லை. இந்த நிலையில் பாஜக தலைமையினுடைய சொல்படி அண்ணாமலை பிரச்சாரத்தில் எந்தவித சுணக்கமும் இல்லாமல் செயல்பட்டார். அவருக்கு அமைச்சர் பொறுப்பு அளிக்க முடிவு எடுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கு. ஆந்திராவில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி ராஜ்யசபா எம்பிக்களுடைய பதவிகள் காலியாகிறது. அந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா 3 எம்பிக்கள் ஓய்வு பெற போகிறாங்க. ஸோ OSR காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இந்த முறை. அந்த கட்சிக்கு போதுமான எம்எல்ஏக்கள் பலம் இல்லாததால் அதனை தெலுங்கு தேசம் கட்சியும் பாஜகவும் பங்கு போட்டுக்கொள்கிறது. அதில் ஒரு எம்பியாக தான் அண்ணாமலையை தேர்வு செய்ய பாஜக தலைமை முடிவு செய்துள்ளது. சந்திரபாபு நாயுடு குடும்பத்துடன் அண்ணாமலையும் நெருக்கம் காட்டி வருகிறார். இதன்பின் ஜூன் மாதம் மாற்றியமைக்கப்படக்கூடிய மத்திய அமைச்சரவையில் அண்ணாமலையினுடைய பெயர் இடம்பெறும் என தெரிகிறது. கடந்த சட்டசபை தேர்தலுக்கு பின்னால் எம்எல்ஏ முருகன் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதே போலதான் இம்முறை அண்ணாமலைக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. மத்திய அமைச்சரவையில் 5 ஆண்டுகள் முருகன் இருந்துவிட்டதால அவரை கழற்றிவிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க பாஜக தலைமை முடிவு செய்திருக்கிறது. அதனுடைய காரணமாக அவிநாசி தொகுதியில் முருகனை போட்டியிட பாஜக அனுப்பியது. முருகனுடைய செயல்பாடுகள் மீது பாஜக தலைமை அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுது. இதனால் முருகனை மத்திய அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றிவிட்டு மீண்டும் தமிழ்நாட்டை சார்ந்த அண்ணாமலைக்கு அந்த பொறுப்பு அளிக்கப்பட உள்ளது. இதில் சந்தோஷினி கைகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதன் காரணமாகவே அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகளும் பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பினரும் ஆர்வமோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில டெல்லி பாஜகவினுடைய கணக்கு வேற மாதிரி இருக்கிறது தெரிய வருதுங்க. ஸோ டெல்லியில் பாஜக தலைமை தமிழ்நாட்டில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு நம்புறதாகவும் என்டிஏ கூட்டணி 100 தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலானது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில திமுக தலைவர்கள் அனைவருமே ஓய்வு எடுக்க சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி கட்டாயம் அமையும் என்று குடும்பத்தோடு நம்பிக்கையாக கூறி வருகிறார். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் கோவில் கோவிலாக சுற்ற தொடங்கியுள்ளார். இந்த 3 கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா ஆட்சியை அமைப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் அமைச்சரவை வரைக்கும் லிஸ்டை தயார் செய்து விட்டனர். அதே போல சில IAS IPS அதிகாரிகள் சைலண்டாக கட்சி தலைவர்களையும் சந்தித்திருக்கின்றனர். ஆனால் டெல்லி பாஜக தலைமை தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருந்துட்டு இருக்குங்க. ஸோ தலைமை தமிழ்நாட்டுக்கு என்ன கணக்கானது வச்சிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் இருந்துட்டு இருக்கு. இது தொடர்பாக விசாரித்த பொழுது தாவேகா பிரிக்க போகக்கூடிய வாக்குகள் காரணமாக தமிழ்நாட்டில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு டெல்லி பாஜக தலைமை நம்பி இருக்குது. தொங்கு சட்டசபை தான் அமையும் என்று அமித்ஷாவும் நம்பியிருக்கிறார். என்டிஏ கூட்டணியும் கட்டாயம் 100 தொகுதிகளை கைப்பற்றும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறதாக விவரங்கள் எல்லாமே வெளியாகி இருக்குங்க. ஸோ ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைந்தால் தாவேகா பக்கம் உருவாகக்கூடிய எம்எல்ஏக்களே முதல் குறி என்று வைக்கிறார்கள். அதற்கேற்ப தமிழ்நாட்டிற்கு ஆளுநர் நியமனம் செய்யப்படவில்லை. கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் கூடுதல் பொறுப்புகளை கவனித்து வருகிறார். ஆனால் என்டிஏ கூட்டணி வெற்றிக்கு அருகில வந்தால் மட்டுமே இந்த திட்டத்தை செயல்படுத்த பாஜக முடிவெடுத்துள்ளது. பாஜகவினுடைய தலைமை திட்டங்களானது இப்படித்தாங்க இருக்கு.
2006 சட்டசபை தேர்தலில் மட்டுமே திமுகவுக்கு தனித்து பெரும்பான்மை கிடைக்கல. அப்போது கூட திமுக கூட்டணி கட்சிகளாக அதிக இடங்களை வென்றிருந்தது. திமுக தனி பெரும்பான்மை பெறாததற்கு விஜயகாந்தினுடைய அரசியல் வருகை காரணமாகவே அமைந்தது. தற்போது விஜய் அரசியல் வருகை மீண்டும் அப்படி ஒரு சூழலை உருவாக்குமா அப்படின்றத மே மாதம் 4ஆம் தேதி வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதாவது தமிழகத்தினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவு முடிந்திருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பார்வையுமே இன்று வெளியாகி இருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மீது தாங்க திரும்பியிருக்கு. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தினுடைய 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவானது நடந்தது. இதில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சுமார் 85.1% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகள் தெரிவிக்கின்றன. இது 2021 தேர்தலினுடைய 72.81% விட 12.29% அதிகமாகவே இருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை தமிழக தேர்தல் களம் வழக்கமான இருமுனை போட்டிகளில் இருந்து மாறி வலுவான 4 முனை போட்டியாக உருவெடுத்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கணி கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தலையிலான அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர் மற்றும் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஆகியவற்றுக்கு இடையே கடும் போட்டியானது நிலவிட்டிருக்கு. மொத்தம் 4023 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றன. திமுக 234 இடங்களில் போட்டியிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலிலேயே தனித்து 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இன்னைக்கு மாலை 6:30 மணிக்கு மேலே வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் யாருக்கு மெஜாரிட்டி அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு கோடிட்டு காட்டக்கூடிய நிலை தாங்க உருவாகி இருக்கு. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சியை பிடிக்க 118 இடங்கள் தேவை. 2021 திமுக கூட்டணி 159 இடங்களை பெற்று ஆட்சியை பிடித்தது. அதில் திமுக மட்டும் 133 இடங்களில் வென்றது. அதிமுக 66 இடங்களையும் அதன் கூட்டணி கட்சிகள் மற்ற இடங்களை பகிர்ந்து கொண்டன. ஆனால் இந்த முறை 85%க்கும் மேலான வாக்குப்பதிவு யாருக்கு சாதகமாக இருக்கும் என்ற விவாதம் சூடுபிடித்துள்ளது. பொதுவாக அதிகப்படியான வாக்குப்பதிவு என்பது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையை குறிப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இருந்தாலும் திமுக தரப்பில் தங்களுடைய நலத்திட்டங்கள் மற்றும் மகளிர் உரிமை தொகை இது போன்ற நிறைய திட்டங்களின் காரணமாக வாக்காளர்களை கவர்ந்துள்ளதால தங்களுக்கு 160 முதல் 180 இடங்கள் வரை கிடைக்கும் என நம்புறாங்க. மறுபுறம் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றதுனால ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி வாக்குகளை அறுவடை செய்து 120 இடங்களுக்கு மேலே ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற உறுதியை கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு எக்ஸ் ஃபேக்டராக பார்க்கப்படுவது நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் தாங்க. சுமார் 5.73 கோடி வாக்காளர்களை கொண்ட தமிழகத்தில் இந்த முறை முதல் முறையாக வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களுடைய எண்ணிக்கை சுமார் 15%க்கும் மேலாக வாக்குகளை அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது எப்படி ஆனாலுமே கூட வாக்கு எண்ணிக்கை வரும் மே 4ஆம் தேதி நடைபெற இருக்கு. அதுவரை இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மட்டுமே அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிடிமானமாக இருக்குங்க. துல்லியமான முடிவுகள் மே மாதம் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். நீங்கள் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க.